ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி ப்ளவுஸ் எப்படி சைடு ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் எப்போவுமே பேக் சைடு ரெடி பண்ணிவிட்டு தான் கீழே பட்டி ரெடி பண்ணுவேன். அதனால் பாருங்கள், சைடு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கீழேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ஆம்கோல் சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஒன்று எட்ஜு கம்மி இருந்தாலும் ப்ளவுஸ் போடும்போது இழுத்திட்டு வரும். இந்த ஷோல்டரும் அதே மாதிரி கரெக்டாக சென்டர் வச்சு கரெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் ஷோல்டரும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தையல் மட்டும் இது மாதிரி கரெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தது நம்ம அளவு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடு எக்ஸ்ட்ரா கம்மி இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஜாயின் கரெக்டாக இருந்தாவே ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ப்ளவுஸோட அளவு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா போதுங்க. அப்படி ஃப்ரண்ட் சைடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரண்டில் ஒரு டாட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஆம்கோல் கரெக்ட் வரும்போது ஷோல்ட்ரு ஆம்கோல் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு தையல் ஓட்டிடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் தைச்சிட்டோம்னா கரெக்டாக ஃபிட்டிங் சூப்பராக வருங்க. துணி ஒன்று இழுக்காமல் கரெக்ட் பண்ணி இந்த ஷோல்ட்ரு சென்ட்ரு எல்லாம் கரெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் நெக்கும் அதே மாதிரி கரெக்ட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, பாய்.